நம்ம வந்து முடிவுக்குள்ளாக கடந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து முடிஞ்சிச்சுன்னு உடனே முடிஞ்சிச்சுன்னு எல்லாரும் ஏந்து போயிடாதீங்க. இப்போ முடிஞ்சிச்சுன்ற வார்த்தைக்கு நம்ம ஆரம்பத்தை பார்க்க போறோம். நம்ம வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா, முடிவு என்பது அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்களோட முடிவை வச்சுதான் நம்ம நிர்ணயிக்கிறோம். இப்போ ஒரு சிலர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டெத்தில் போய் நம்ம வந்து பேசுவாங்க, நல்ல மனுஷன்ப்பா நல்லா. இதே அவருக்கு வந்து அவருக்கு ஏதாவது இன்னொருத்தருக்கு ஏதாவது அவரு தொந்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா, அவனா சி அவனா நல்லவன், அவன் செத்ததே மேலு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த முடிவு குறித்து தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். நல்ல முடிவு கெட்ட முடிவுன்றது நம்ம தான் பார்க்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 21:1-2 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளை ஆக்கும்படிக்கு எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கரையமான பணத்தை தருவேன் என்றான். போதும், கொஞ்சம் நிறுத்திக்கலாம். இப்போ வந்து ஆகாப் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அவரோட அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருக்குது. என்ன இருக்கு? திராட்சை தோட்டம் இருக்குது. இப்போ நம்மளுக்கும் நம்ம திராட்சை தோட்டம் வந்து பிடிக்குது, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அது வந்து நம்ம பார்க்குறோம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து அது மேலே ரொம்ப ஆசை வருது. இப்போ எனக்கு வந்து இந்த பெண்ணு மேலே ரொம்ப ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் அந்த பெண்ணை எழுதுறேன், எனக்கு அந்த பெண்ணு ரொம்ப ஆசையாக இருக்குன்னா என் ஃப்ரெண்டு வந்து கேட்கலான்னா வந்து தரமாட்டேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கும் பிடிச்சிருக்கு, நான் தரலை. அதே மாதிரி ஆகாப் ராஜா வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து இந்த திராட்சை தோட்டத்தை தர முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே அவர் வந்து சொல்லிடுறாரு, இல்லை தர முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து வீட்டில் வந்து சோகமாக இருக்கும்போது அவரோட மனைவி எசபேல் வந்து கேட்குறாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நீ வந்து ஏன்ப்பா சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நான் வந்து திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவர் எனக்கு தரலை, நான் அதுக்கு பதில் கீரை கொள்ளையும் தரேன்னு சொன்னேன், அவரும் தரலை. ஆனால் அந்த ஆகாப் ராஜா வந்து தன்னையே மறந்துட்டாரு. அவர் ஒரு ராஜா, அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ திராட்சை தோட்டத்தை அவர் உருவாக்கி இருக்கலாம். உன் கையிலே சொல்யூஷன் இருக்கும்போது நீ மற்றத்தை தேடி ஆசைப்பட்டு இச்சைக்காக நீ போற, மற்றதை வந்து ஆசைப்பட்டு போகும்போது உன்னோட நிலையை நீ வந்து மறந்துட்டு உங்ககிட்ட ஒரு பெரிய தங்க கட்டியே இருந்தாலும் அங்க இருக்கிற இரும்பு பார்த்து நீ வந்து ஆசைப்படுற. என்ன சொல்றது, அந்த இரும்பு பத்தி நம்ம ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஆகாப் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, எசபெல் கிட்ட சொல்லும் போது எசபெல் வந்து பிளான் போடுறாங்க. இப்போ அந்த கீரை கொள்ளையை நம்ம எப்படியாவது நம்ம கணவருக்கு எடுத்து கொடுத்து அவரை வந்து சமாதானப்படுத்தி அவரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21:5-10. அப்பொழுது அவன் மனைவியாக எசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் யெஸ்ரயேலனாகிய நாபோத்தோட பேசி விலைக்கரை அல்லது உனக்கு வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாக எசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியா இரும், யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் அவள். கொஞ்சம் நிறுத்திப்போம். நம்ம வந்து நம்ம கிட்டே சொல்யூஷன் இருக்கும்போது நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கணும், தேவனிடத்துல போய் நம்ம கேட்கணும். தேவனை வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல எசபேல் நான் உமக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மனுஷன் கொடுத்தா அது நல்லாவா இருக்கும்? அது நல்ல காரியத்தை அவங்க வந்து நல்ல முறையில வந்து கொடுப்பாங்களா சொல்லுங்க? முடியாதுல்ல. சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் அது. வந்து இந்த இடத்துல வந்து எசபேல் வந்து நான் உமக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்து 11-14 பார்த்தீங்கன்னா, அவனை வந்து பட்டணத்துல குடியிருக்கிற ஒரு சில பொய் சாட்சி சொல்றதுக்கு ஒரு சிலலாம் கூட்டின்னு வராங்க. இப்போ கூட்டின்னு வந்து காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டின்னு வந்து
யாருக்கு எதிரா? அந்த திராட்சை தோட்டத்து 40 இருக்கார்ல, அவருக்கு எதிராக சாட்சி சொல்லி இந்த மாதிரி அவர் வந்து ராஜாவே வந்து இது பண்ணிட்டாரு, ராஜாக்கு கேட்டதுக்கு அவர் வந்து தரலை அப்படின்னு சொல்லி அவர் மேலே பொய் குற்றச்சாட்டை சுமத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து தூஷணப்படுத்துறாங்க. அவர் வந்து ராஜாவே தூஷணப்படுத்திட்டாரு என்னன்னு சொல்லி சாட்சி சொல்ற போது அவரை வந்து சாவடிக்கும்படி கல்லெறிந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எசபேல் வந்து ஒரு பிளான் போட்டு அவங்கள சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களும் போய் அந்த அவங்க ஆள் செட் பண்ணாங்கல்ல, அவங்களும் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜனத்துக்குள்ளே போய் இவர் நாபேத் வந்து ராஜாவை இதுமாரி பண்ணிட்டாரு, ராஜாவை வந்து தூஷணப்படுத்திட்டாரு, அவரை வந்து நம்ம கல்லெறிந்து குறையணும், கொலை பண்ணணும், அவர் இருக்கவே கூடாது, ராஜா அவரு எவ்வளோ பெரிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மக்களுக்குள்ளாம போய் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. அந்த நாபத்து செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் நாபத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாகி எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். இவ்வளோ நேரம் சோகத்தில் உக்காந்துருந்தாலே அவர் செத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே எப்படி துள்ளியே இந்த குச்சிட்டு சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட போறார். போய் அந்த தோட்டத்தை எப்படியாவது நம்ம கைப்பற்றி நம்ம எடுத்துக்கணும், அதை நம்ம தான் சுதந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, அதை போய் அவர் கேட்குறாரு. கேட்டபோது அது அவர் இல்லைன்னும் போது, நல்ல வழியில போய் கேட்டது இல்லைன்னும் போது கெட்ட வழியை வேற வழியை ஒரு சூஸ் பண்ணி, அதுவும் ராஜா வந்து சோகத்தோட தான் உக்காந்துறாரு. மூணாவதா ஒரு ஆள் எசபேல்னு ஒருத்தர் வரும்போது தான் அங்கே பிரச்சனையே வருது. என்னோட கருத்து என்னன்னா, ஆகாப் ராஜா அவர் வந்து ஒரு ராஜா தானே, அவரு என்ன பண்ணிருக்கலாம், அவருக்கு என்ன தேவையோ அவரே அதை ரெடி பண்ணிருக்கலாம். ஆனா அவர் ஏன் ரெடி பண்ணாம அவர் மேல ஆசைப்பட்டாரு? அந்த திராட்சை தோட்டம் அவ்வளவு அழகா இருந்துச்சா? இல்லை, அது வந்து திராட்சை தோட்டத்தை வந்து அவர் வந்து ரொம்ப விரும்பினாரு. அவருக்கு அரண்மனை பக்கத்துலேயே தோட்டம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நம்ம அப்படியே பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துல போயிட்டு வந்துடலாம். நம்ம கூட நினைப்போம் நம்ம வீட்டு பக்கத்துல கடை இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஏதா இருந்தாலும் இங்கே வாங்கிக்கலாம், கடன் கூட குத்துக்கலாம், குத்தாலும் கொடுக்கலாலும் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம எங்கே போயிட போனோம், இங்கே தானே இருப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் இல்லாமல் அவரும் அந்த மாதிரி நினச்சி நாபத்தோட அந்த இது பண்ணுறாரு. கர்த்தரோட வார்த்தை யாருக்கு வந்து இப்போ உண்டாகுதுன்னா எலியாவுக்கு உண்டாகுது. எலியா வராரு, கர்த்தர் வந்து எலியா கிட்ட பேசுறாரு. பா, நீங்க இருக்கிற இன்னொரு இடத்துல ஆகாப்பன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டான், நீ போய் அவன் செஞ்சது தப்புன்னு போய் சொல்லுன்னு சொல்றாரு. யார்கிட்ட? எலியாவின் இடத்துல சொல்றாரு. எலியாவும் அந்த இடத்துல போறாரு. கர்த்தர் வந்து எலியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அதே 1 ராஜாக்கள் 21:18-19 சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியான் ஆகிய நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கின்றான், நீ அவனை ஆகாப் வந்து அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ளலான்னு போறாரு. அதுக்குள்ளே ஏசப்பா என்ன பண்றாரு, எலியாவை மூலமா அந்த இடத்துல போய் சந்திக்க ஆகாப் ராஜா போய் சந்திக்க சொல்றாரு. 19வது வருஷத்துல இப்படிதான் சொல்லியிருக்குது, நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்ததும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அது ஒரு நல்ல காரியமா சொல்லுங்க? இல்லை. நாய் நக்கிறது ஒரு நல்ல காரியமா? நாய் எதை குறிக்குது? ஒரு பாவப்பட்ட இதோ குறிக்குது. அந்த பாவமே நம்மளை வந்து நக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ கீழ்த்தனமாக நம்ம நடந்திருக்கோம். அந்த ஆகாப் ராஜாக்கு அப்பவும் புரியல நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்னு. ஆகாப் வந்து அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி அப்படி பார்த்தோன்னே நம்ம ஒருத்தர் யாராவது அட்வைஸ் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்காது. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் சார் ஏதாவது அட்வைஸ் பண்ண அவரா பார்த்துக்கலாம், ஆனால் அவங்க தான் அப்படிதான் சொல்லின்னு இருப்பாங்க, அதெல்லாம் நம்மளாம் என்ன கேட்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் இதை படித்த உடனே நான் அதை தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். அப்பொழுது வந்து ஆகாப்பு எலியாவை பார்த்து சொல்றாரு, அப்படி ஒரு வில்லனை பார்த்து சொல்ல மாதிரி, என் பகஞ்சனே, என்னை கண்டுபிடிச்சிட்டியா, நான் செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு தெரியும். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பதனதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் அப்படின்னு அந்த இடத்துல வந்து எலியா வந்து யார்கிட்ட சொல்றாரு? ஆகாப் ராஜா கிட்ட சொல்றாரு. ஆகாப் ராஜா அப்பவும் வந்து அவர் வந்து உணரல, என்ன பண்ணல, அவரோட தப்பை வந்து சரி செய்யலை. அவர் வந்து ஒருத்தர் வந்து அறிவுரை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்னா காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்கணும்.
அவர் வந்து என்னதான் சொல்றாங்க, நம்ம இன்னொருத்திட்ட சொல்றதுக்கு கூட ஒரு என்னதான் சொல்றாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், காது கொடுத்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். நம்ம வந்து அறிவுரையை கேட்கணும். அது கேட்காம இவர் பெரிய இவர் வந்துட்டாரு, இவர் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் சொல்லலாமா? நான் ராஜாவே நான் தான், நீ என்னடா வந்து எனக்கு அட்வைஸ் சொல்றது அப்படின்னு வந்து அவர் அந்த இடத்துல வந்து கேட்குறாரு, பண்றாரு. அப்புறம் 21வது வசனத்துல பாருங்க, 20-21. நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழிக்க போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யோரோபேயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். போதும் வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ இது வந்து செஞ்சிட்ட, இதுக்கான பலன் என்ன தெரியுமா அப்படின்றத வந்து 20, 21, 22வது வசனத்துல வந்து சொல்றாரு. கர்த்தர் எலியாவை கொண்டு ஆகாப்புக்கு உணர்த்துறாரு, நீ வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சினா இதெல்லாம் நடக்கும்பா அப்படின்னு சொன்னோடனே அப்பயும் அவர் வந்து என்ன பண்ணல, நம்ம செஞ்சது தப்புன்னு அவர் உணரல. நம்ம செஞ்சது தப்புன்னு அவர் உணர்ந்து மன்னிப்பு கேட்கல கர்த்தரின் இடத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 23வது வசனத்தை பாருங்க, எசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும் அப்படின்னு போட்டாரு. இப்போ எசபேலும் அதே மாதிரி இறந்துட்டாங்க. அவரோட நாய்கள் வந்து அவரோட தலையை நக்கிட்டு ஒரு தலைகள் வந்து மதில் சுவரில் உருண்டு போயிடுச்சு. அது நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது. அதே 25வது வசனத்தை பாருங்க, தன் மனைவியாக எசபேல் துண்டித்து விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பைபிள் என்ன சொல்லுது, ஆகாப்பை போல ஒருவனும் இல்லைன்னு பைபிள் வந்து சாட்சி சொல்லுது. எதுக்காக அது ஒரு நல்ல சாட்சியா, உன்னை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்கிறாங்களா அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கணும். நம்ம ஒரு தவறு செய்யும் போது அதை வந்து ஒருத்தர் அறிவுரை சொல்லும்போது அதை வந்து நம்ம எதிர்க்காமல், அவர் அறிவுரை சொன்னது தேவன் தான் போய் சொல்லுன்னு சொன்னது, ஆனால் நம்ம சொல்கிறவங்கள எதிரியாட்டம் பார்க்குறோம், இவர் என்ன சொல்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் வந்து அவர் தன் மனைவியாக எசபேலை துண்டிட்டு போகிறோம், அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த ஆகாப்பை போல இந்த இடத்துல ஒருவனுமே இல்லை. அந்த மாதிரி இது ஒரு நல்ல இது கிடையாது. அதுக்கப்புறம் ஆகாப் என்ன பண்றாரு அப்படின்னா மன்னிப்பு கேட்கிறாரு. எங்க மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா 1 ராஜாக்கள் 21, 29வது வசனத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். போதும். ஆகாப்புக்கு மன்னிப்பு கேட்டு அவர் வந்து உபவாசித்து கர்த்தரின் இடத்துல மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும்போது அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் என்ன பண்றாரு, மன்னிக்கிற அவர் தான் மன்னிக்கிற தேவனாச்சுப்பா, மனதுருகும் தெய்வம். அவர் வந்து மன்னிச்சு விட்டுறாரு. சரி போ, உன்னை நான் விட்டுறேன், ஆனால் நீ செஞ்ச தப்பு தான், தப்பு செஞ்ச தப்புக்கு நீ வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதனால உன்னோட குமாரன் காலத்துல வந்து என்ன பண்ணாராம், அதை வந்து வர பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டாரு. உன்னோட காலத்துல வர பண்ண மாட்டேன், உன்னோட குமாரனுடைய காலத்துல வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன்னு என்ன சொல்லிட்டாரு. அது ஒரு நல்ல முடிவா? சற்று சிந்திக்கணும். நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து ஆசைப்பட்டு நம்ம கையிலேயே எல்லா பவரும் இருந்தாலும் நம்ம இன்னொரு பொருளுக்கு ஆசைப்படும் போது அது தப்புன்னு ஒருத்தர் வந்து சொல்லும் போது அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா காது கொடுத்து கேட்டு அதை வந்து நம்ம கர்த்தரின் இடத்துல மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை விடாமல் அது வேணும், சரி இந்த வழியில் போனால் தான் கிடைக்கல, இந்த வழியில் போவோம், இந்த வழியில் போய் அதை எப்படியாவது எடுத்துக்கணும், நம்ம அதை எடுத்துக்கணும். அது நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம நல்ல முறையில் எடுத்துக்கல, அது வந்து தேவனுக்கு பிடிக்கல. அவர் வந்து அறிவுரை சொல்லி உன்னை வந்து பாவம் செய்கிறப்பா அப்படின்னோடனே நம்ம அவங்களே எதிர்த்து பேசுகிறோம். இப்போது நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன், எங்கள் பெற்றோர் வந்து என்னை கண்டிப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், அவங்க எதிர்க்க தலையாட்டே அவங்களாம் போயிட்டாங்க, அவங்க என்னங்கிறாங்க, நம்ம சொல்லுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதை பாவம் செஞ்சிருக்கும்போது அதை வந்து நம்ம கேட்டு மன்னித்து விட்டு விடணும். இது அவருக்கு ஆகாப்புக்கு வரலைனாலும் அவரோட பிள்ளைகளுக்கு முடிவு நல்ல முடிவு இல்லை. இப்போ வந்து கெட்ட முடிவை பற்றி பார்த்தோம், இப்போ வந்து ஒரு நல்ல முடிவை பற்றி பார்க்க போகிறோம். இது டக்குன்னு முடிஞ்ச கவலைப்படாதீங்க.
நல்ல முடிவு. இப்போ ராஜா பத்தி பார்த்தோம்ல, அதுக்கு சிமிலரா இன்னொரு ராஜா பத்தி நம்ம பார்க்க போறோம். ராஜா நம்ம பார்க்க போறோம். இந்த ராஜாவோட முடிவு வந்து கெட்ட முடிவா இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போற ராஜாவோட முடிவு வந்து நல்ல முடிவு. உங்களுக்கு ஏதாவது சின்ன ஐடியா இருக்குதா? இல்ல, சரி நானே சொல்லிடுறேன். தாவீது ராஜா பத்தி நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:13. 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். போதும். இங்க இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு இது வந்து தெரிஞ்ச கதை தான். நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சது தாவீது ராஜா பத்தி தெரிஞ்சதுதான் நம்ம என்ன பண்றோம். ஆனா இந்த இடத்துல வந்து சாமுவேல் வந்து அவரை வந்து சகோதரருக்கு நடுவில் ஆசீர்வாதம் பண்ணி ராஜாவா மாத்திடுறாரு. ராஜாவா மாத்தின பிறகு அவரு கூட யார் இருக்கிறது? ஆவியானவர் அன்று முதல் அவர் கூட இருக்கிறாரு. சாமுவேல் அங்க விட்டு போயிட்ட பிறகு அவரு அதுக்கப்புறமா படிங்க 23வது வசனம் படிங்க அதே அதிகாரத்துல. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலை அடைந்து சொஸ்தமாவான். சவுலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பொல்லாத ஆவி பிடித்த போது தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னா சுரமண்டலம், அதாவது அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுப்போம். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சவுல் மேல இருக்கிற அதை வாசித்து சவுல் மேல இருக்கிற அந்த ஆவியை வந்து நீக்கினாரு. கர்த்தரின் நிமித்தம் அதை வந்து நீக்கி போட்டாரு அவரு. அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்ததை எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்ம எப்படி நடக்கணுமா? புத்திமானா நடக்கணுமா? இப்ப ஆகாப்போ ஒரு ராஜா தான், அவரும் தப்பு செஞ்சுட்டாருதான். அவரு ஆனா அந்த இடத்துல புத்திமானா நடந்து கொண்டாரா? இல்ல. அவரு வந்து சிந்திச்சு செயல்பட்டு இருந்தாருன்னா அவருக்கு அந்த மாதிரி அவருக்கு அவங்க பிள்ளைகளுக்கு அந்த கெட்ட முடிவு வந்திருக்காது. ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்லதை நோக்கி அவருக்கு போயிருக்கலாம். நம்ம தான் ராஜா வச்சே. அதே மாதிரியா அதோட மேன்மையானதை நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். நம்மளுக்கு அதுக்கான திறன் இருக்கும்போது நம்ம வந்து மற்றவங்க கிட்ட இருந்து திருட பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆனா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து புத்திமானாய் நடந்து கொண்டானா. புத்திமானா நடக்கும்போது கர்த்தர் உன்னோட கூட இருக்கார். கர்த்தர் உன்னோட கூட இருந்தாருன்னா நீ புத்திமானா நடப்ப. அது மட்டும் இல்லாம தாவீதும் தவறு செய்யறாரு. அவர் என்ன தவறு செய்யறாரு அப்படின்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஒருவனுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல் இருந்தது. அந்த ஐஸ்வர்யவான் இடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்போ ஒரு நிமிஷம், அந்த இடத்துல வந்து இவர் வந்து தாவீதின் இடத்துல வந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஆடுகள் வச்சிட்டு இருக்காரு, என்கிட்ட நிறைய ஆடு இருக்கு. அதே சேம் கான்செப்ட் தான் இந்த இடத்துலயும். அங்க வந்து திராட்சை தோட்டம், இங்க வந்து ஆடு. இந்த இடத்துல வந்து ஆடுகள் வந்து நிறைய ஆடு இருக்கிற வந்து அவனோட ஆடுகளை அடிக்க மனசு இல்லாம ஒரே ஒருத்தன் ஒரு ஆடை வச்சிருந்தா, ஒரு ஆடு தானே அதை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி அவர் வீட்டுக்கு வசங்களுக்கு சமைத்து புசிக்க கொடுத்துறாரு. அவரும் ஆசைப்பட்டது போல இந்த இடத்துல வந்து இது ஓமையா சொல்றாங்க. இந்த இடத்துல ஓமையாக சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாங்க 7வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீயே அந்த மனுஷன் அப்படின்னா, அந்த ஒரு ஆட்டை அடிச்சு கொண்டு அந்த நிறைய ஆடு வச்சிருந்தாருல, அவரு இடத்துல நீ இருக்கிற, அவரு செஞ்ச தப்பதான் இப்ப நீ செய்யற
அப்படின்னு சொல்றாரு. அவரு வந்து ராஜா, தாவீது வந்து ஒரு ராஜா. ஆனா இன்னொரு மற்றவரோட மனைவி மீது ஆசைப்பட்டு அவர் தவறான வழியில போறாரு. சேம் கான்செப்ட் தான். ஆகாப்பு வந்து திராட்சை தோட்டத்துல ஆசைப்பட்டது போல இவர் வந்து இந்த இடத்துல வந்து மற்றவருடைய மனைவியை வந்து ஆசைப்பட்டு வச்சுக்கிறாரு. அந்த இடத்துல வந்து நாத்தான் வந்து சொல்றாரு, தன்னோட தவறை எடுத்து சொல்லும் போது ஆகாப் வந்து அங்க வந்து காது கொத்து கேட்காம என் பகஞ்சனே அப்படின்னு வந்து கேட்டாரு. ஆனா இந்த இடத்துல தாவீது தன்னோட தவறை உணர்ந்து உபவாசித்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்ட உடனே அவருக்கு தேவன் என்ன பண்றாரு, மனதுருகி மன்னிக்கிறவரா இருக்காரு. அது போல நம்மளும் தெரியாம எத்தனையோ தவறுகள் செய்வோம், தெரிஞ்சும் எத்தனை தவறுகள் செய்வோம். தவறுகள் செய்யும் போது ஒருத்தர் வந்து கர்த்தர் வந்து இது தவறு, உனக்கு நீ தவறுன்னு தெரியாமலே செய்யும் போது இன்னொருத்தர் மூலியமா தான் உனக்கு வந்து சொல்லுவாரு, அது தவறுப்பா, இதை செய்யாத, இது நல்லதில்லை, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்லும் போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா காது கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்கணும். அந்த இடத்துல வந்து எலியா வந்து சொல்லும் போது ஆகாப் ராஜா கேட்டு இருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல ஆகாப் ராஜா வந்து நல்ல முடிவை கிடைச்சிருக்கும் அவருக்கு. ஆனா இந்த இடத்துல தாவீது ராஜாவை அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா அவரு வந்து காது கொடுத்து கேட்கிறாரு, அவரோட தவறை வந்து அவர் திருத்தி கொள்கிறாரு. அதுக்கப்புறம் 2 சாமுவேல் 5:10 பார்த்தீங்கன்னா 4க்கு 4 அவன் வந்து விருத்தி அடைந்தான். அவரோட தேசப்பா வந்து எல்லாரு கூடயும் ஒரு கூட இருக்கிறாரு. இருக்கும்போது நீ தவறு செய்யும் போது அவர் வந்து அது உன்னோட சுட்டி காட்டுவாரு. அதை நீ வந்து தெரிந்து இது தவறு, நம்ம ஏசப்பா நமக்கு உணர்த்துறாரு, இது நம்ம செய்யறது வந்து நல்லது, இது நம்ம ஏசப்பா வந்து விரும்புறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சு இது பண்ணணும். அதே மாதிரி அப்போஸ்தலர் 13:22 வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனுக்கு தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த இடத்துல ஆகாப் ராஜாவை பத்தி என்ன சொன்னாங்க, இவனை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு கெட்ட சாட்சி கொடுக்குறாங்க. உன்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாங்க, நீ நீதிமானா நடந்து கொண்டனா, புத்திமானா நடந்து கொண்டனா, தேவனான கர்த்தரே உன்னை கொண்டு சாட்சி சொல்லுவாரு. அவரே உனக்காக வந்து சாட்சி சொல்லுவாரு, இவன் நல்லவன்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஏசப்பா வந்து பிதாவினத்துல வந்து நம்மளுக்காக பரிந்துரை செய்வார், இவன் நல்லவன் தான், அதுக்கான ப்ரூஃப் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுவாரு. நம்ம வந்து எவ்வளோ நம்ம செய்யறோம், நம்ம செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றும் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேவனை வந்து நம்மளுக்கு உணர்த்துவாரு. அதை கெட்டதை மட்டும் விட்டுட்டு நல்லதுல நம்ம நடந்து போகும்போது ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். நம்ம கடைசியா ஒரு வசனத்தை படிப்போம். அவரோட முடிவை பத்தி தானே பார்க்கலாம், தாவீதோட இறப்பை பார்க்கலாம், அது எப்படி முடிவு ஆகும். சரி, நம்ம அதை பத்தி பார்த்துருவோம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10-11. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10-11. பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவ்வளவுதான். அவர் வந்து என்ன பண்றாரு, பிதாவின் இடத்துல பிதாக்களோடு நித்திரை அடைந்து ஒரு சந்தோஷமான முடிவு, ஒரு பீஸ்ஃபுல்லான முடிவு. இப்போ வந்து ஆகாப் ராஜா மாதிரி அறிவுரை சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேளாம இருந்ததுனால அவருக்கு வந்த முடிவு கெட்ட முடிவு. தாவீது ராஜா அவரோட தவறை திருத்தி கொண்டு மன்னிப்பு கேட்டு அவரோட நல்ல முடிவு, கர்த்தர் அவரு கூட இருந்தாரு, அவர் புத்திமானா நடந்து கொண்டாரு. அதனால நம்மளுக்கு வந்து என்ன முடிவு கிடைக்கும், நல்ல முடிவு இருக்கும். நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஆகாப் ராஜா மாதிரி இருக்கணுமா, தாவீது ராஜா மாதிரி இருக்கணுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.